Hi students, welcome to Simmas classes. Least square methodல இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிற டேட்டாஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். Fit a straight line by using least square method for the following data. X வந்து 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்கு. Corresponding y value 14, 27, 40, 55, 68 கொடுத்துருக்கு. நம்ம அந்த straight line எப்படி இருக்குன்னா, straight line இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். y is equal to a plus bx. இதான் அந்த straight line. இதில் நம்ம இந்த a வேல்யூவையும் b வேல்யூவும் தான் கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளத்தை நான் இங்கே வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று ஆக்சுவலாக டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போடுறதுன்றத இங்கே போட்டு காட்ட போகிறோம். ரெண்டாவது கால்குலேட்டரை யூஸ் பண்ணி டைரெக்டாக டேட்டாவை என்ட்ரி பண்ணிவிட்டு ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இங்கே சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இங்கே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ஃபார்முலா என்ன ஃபார்முலா? சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சிக்மா எக்ஸ். இது ஒரு ஈக்குவேஷன் எனக்கு தேவை ஏபி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏன்னா ரெண்டு அன்னோன் இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் சிக்மா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் b இன்ட்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஏபி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு இந்த டேட்டாஸ்லாம் தேவை. சிக்மா ஒய், சிக்மா எக்ஸ், சிக்மா எக்ஸ் ஒய், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த 4 வேல்யூஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூவும் காலம் வைஸ் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 அண்ட் 5 ஸ்கொயர் 25 கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஒய் வேணும். 1 இன்ட்டு 14 14, 2 இன்ட்டு 27 54, 3 இன்ட்டு 40 120, 4 இன்ட்டு 55 220, 5 இன்ட்டு 68 340. இப்போ காலம் வைஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இதான் சிக்மா எக்ஸ் ஆட் பண்ணோம்னா 15. இங்கே சிக்மா ஒய்யோட வேல்யூ 204. இந்த காலம் வைஸ் எல்லா வேல்யூமும் ஆட் பண்ணுறோம். சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 55 அண்ட் சிக்மா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 748. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா என்ஏன்னு இருக்குது. என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 5a ப்ளஸ் சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி. சிக்மா எக்ஸோட வேல்யூ வந்து 15. ஸோ 15b ஈக்குவல் டு சிக்மா ஒய்யோட வேல்யூ 204. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது a சிக்மா எக்ஸ், அப்போ 15a ப்ளஸ் b சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வந்து 55. ஸோ இப்போ 55b ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஒய், அதோட வேல்யூ 748. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா we get a is equal to 0 and b is equal to 13.6. therefore the straight line வந்து என்னென்னா y is equal to 13.6x. இதான் இதோட ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது இதை வெறும் இந்த டேட்டாவை மட்டும் என்டர் பண்ணி எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவும் மட்டும் என்டர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஏ வேல்யூவையும் பி வேல்யூவையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ஒரு மெத்தடு. எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் மட்டும் என்டர் பண்ணிவிட்டு டைரெக்டாக சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், சிக்மா எக்ஸ் ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து ஏ அண்ட் பி வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ரெண்டாவது மெத்தடையும், ரெண்டு மெத்தடையுமே நான் இப்போது கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சொல்ல போகிறேன். பாருங்கள். இப்போ
கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை இங்கே பார்க்க போகிறோம். நம்ம டைரக்டாக ஸ்ட்ரெயிட் லைனையும் இதில் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நமக்கு தேவைப்படுற ஒவ்வொரு மெஷர்ஸையும் நம்ம வந்து கால்குலேட்டரில் கண்டுபிடிக்கலாம். வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை பேராக நம்ம என்டர் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கு, fit a straight line using least square method for the following data. x and yல பேர்ஸ் இருக்குது. நான் இப்போ அந்த பேரை என்டர் பண்ணி முதல்ல அந்த மெஷர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் y is equal to a plus bx அந்த a and b வேல்யூவையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இங்கே சொல்ல போகிறேன். இப்போ நான் கால்குலேட்டரில் ஆன் பண்ணால் முதல்ல என்ன பண்ணிப்போம், ஷிஃப்ட் மோட் ரீசெட். ஸோ இதான் டிஃபால்ட்டாக கால்குலேட்டரில் இருக்கும். சேஃபர் சைடுக்கு இதை ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா கொடுத்துருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை பேர்ஸாக என்டர் பண்ணணும். அதுக்கு மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் எனக்கு ஆர்இஜின்னு வரும். இப்போ 2 அழுத்திப்போம். ஆர்இஜியில் தான் பண்ண போகிறோம். நம்ம இங்கே லீனியர் லைன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் LIN 1 அழுத்திப்போம். இப்போ வேல்யூஸை பேர்ஸாக என்டர் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் 1 இருக்கும் பொழுது ஒய் வேல்யூ வந்து 14. ஸோ அழுத்திட்டு எம் ப்ளஸ்ன்னு அழுத்துங்க. என் ஒரு வேல்யூவை என்டர் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த வேல்யூ என் 2 இருக்கும் பொழுது ஒய் வேல்யூ 27. இப்போது திருப்பியும் எம் ப்ளஸ் அழுத்துங்க. ஸோ என்னோட செகண்ட் வேல்யூவும் என்டர் பண்ணிட்டோம். எக்ஸ் 3 இருக்கும் பொழுது ஒய் வேல்யூ வந்து 40. அதையும் என்டர் பண்ணிவிட்டு எம் ப்ளஸ் அழுத்தணும். இப்போது எக்ஸ் 4 இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ வந்து 55. அப்போ 4,55 அழுத்திட்டு எம் ப்ளஸ் அழுத்துங்க. அடுத்தது 5,68 எம் ப்ளஸ் அழுத்திட்டோம்னா 5 வேல்யூஸையும் நம்ம இங்கே என்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் முதல்ல அந்த மெஷர்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னன்றதை இங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறமா டைரெக்டாக A and B வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் சொல்ல போகிறேன். இப்போ ஷிஃப்ட்டை அழுத்தி 1 அழுத்தினோம்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு இருக்குது. எனக்கு என்ன தேவை, சிக்மா எக்ஸ் வேணும். சிக்மா எக்ஸ்னால் 2 அழுத்திட்டிங்கன்னா we get சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கடுத்தது ஷிஃப்ட்டு 1 அழுத்தினோம்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 55 அதுவும் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து எனக்கு என்ன வேணும், அதே ஷிஃப்ட்டு 1 அழுத்துங்க. எனக்கு சிக்மா ஒய் வேணும். 2 ப்ரெஸ் பண்ணால் சிக்மா ஒய்யோட வேல்யூ 204 அதுவும் கிடச்சிடுச்சு. அடுத்தது ஷிஃப்ட்டு 1 3 ப்ரெஸ் பண்ணால் சிக்மா எக்ஸ்ஒய்யும் கிடச்சிருச்சு 748. இப்போ நம்ம அந்த லைனுக்கான ஈக்குவேஷன்ஸில் எடுத்து போட்டு A and B வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மெத்தடு. டைரெக்டாகவே இந்த பேர்ஸை வச்சுக்கிட்டு லைனை கண்டுபிடிக்கணும். அந்த லைன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், y is equal to a plus bx. இப்போ எனக்கு A வேல்யூவும் B வேல்யூவும் தேவை. அதை நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். ஷிஃப்ட்டு 2 அழுத்தணும். 2 அழுத்தினோம்னா we get இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்கு. 1 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் அழுத்தினா இந்த ப்ராப்ளத்துக்கு ஏவோட வேல்யூ வந்து 0. அதை தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பி வேல்யூவுக்கு ஷிஃப்ட் அழுத்தி அகெயின் 2 அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் இந்த ரைட் ஹேண்ட் ஏரோவை பி வேல்யூ வரும். ஈக்குவல் அழுத்துனீங்கன்னா 13.6. பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ வந்து 0 அண்ட் பி வந்து 13.6. ஸோ வேல்யூவை மட்டுமே என்டர் பண்ணி கால்குலேட்டரில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம்.
இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.